அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தாகம் அநேகருக்கு உண்டு. விசேஷமா பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற, பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று, வார்த்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த தாகத்தில் இருப்பாங்க. ஆனால் அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நேரடியாக இறையியல் கல்லூரிகளில் சேர்ந்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு படி மேலே போய் அந்த இறையியல் கல்லூரிகளில் செலுத்தப்படுகிற சின்ன சின்ன கட்டணங்களுக்கு கூட செலுத்த முடியாத ஒரு சூழல். இன்னும் ஒரு சிலருக்கு நேரம் இல்லாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு உதவிகரமான ஒரு ஆப் கிடைத்திருக்கிறது. இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தின போது, அழகாக, முறையாக அதில் அநேக தகவல்களை கொண்டு இறையியல் கல்வி இலவசமாக போதிக்கப்படுகிறத நான் பார்த்தேன். மிக மிக பிரயோஜனமுள்ள ஒரு ஆப்பாக அது இருக்கிறது. இதை நான் நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறிப்பிட்ட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தை பற்றி மிக எளிமையாகவும் இலவசமாகவும் கற்றுக்கொள்ளலாம். நேரம் இல்லை, பணம் இல்லை, சேர வாய்ப்பு இல்லை, படிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஆப் பேருதவியாக இருக்கும். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்கிற வேத வார்த்தையின்படியே தான் நாம் நடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட ஆப்பை பெரும் முயற்சி செய்து உருவாக்கி அது மக்களுடைய பயன்பாட்டுக்கென்று இலவசமாக கொடுத்திருக்கிற அந்த நிறுவனத்தார், அந்த ஊழிய குழுவினர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து இந்த குறிப்பிட்ட ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விளக்கங்களை கற்றுக்கொண்டு டவுன்லோட் செய்து பயன்படுத்துங்க. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம். இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுப்போம். வாங்க அந்த குறிப்பிட்ட ஆப்பை பற்றி நம்ம பார்த்துருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற ஆப் இதுதான். இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சேஞ்ச் லாங்குவேஜ், இந்த மூணாவது அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நேராக தமிழுக்கு வந்து தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் இப்படி மாறிடும். மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஏற்கனவே கணக்கு உள்ளதா, உள்நுழைய அப்படிங்கிறது இருக்கும். இந்த உள்ளடக்கத்தை ஏற்றுகிறது அப்படின்னா அந்த தமிழ் மொழிக்கான டவுன்லோடு நடந்துகிட்ருக்கும். அது முடியட்டும். இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உள்நுழைய அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். ஏற்கனவே கணக்கு உள்ளதா அப்படின்னா ஆம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்நுழைய அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மின்னஞ்சல் பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை மறந்துட்டால் அதுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அது ஒரு வேளை நம்ம இதில் லாகின் ஏற்கனவே பண்ணி வைக்கல, சைன்இன் பண்ணி வைக்கல அப்படின்னா புதுசாக பதிவு செய்யலாம். பதிவு பெறுக அப்படிங்கிறத அமுத்துனீங்கன்னா பெயர், மின்னஞ்சல், பாஸ்வேர்டு இது மூணையும் உருவாக்கி பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சு விட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால நான் இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த ஆப்பில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அனைத்தும் நடப்பில் முடிந்தது அப்படிங்கிறது இருக்கும், பாடம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எம்மாவு செயலிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் பாருங்கள், அந்த வரவேற்பு பற்றிய காரியங்கள் இருக்கும். பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த பாடங்கள் தொடங்கும். இந்த பாடங்களில் என்னென்ன இருக்குது பாருங்கள். செல்ல தகுந்த ஒரு பயணம், வேதாகமம், உங்களுக்காக இதில் என்ன இருக்கிறது. இந்த பாடமெல்லாம் நான் பார்த்து அதில் எக்ஸாமும் எழுதியிருக்கிறேன். பாருங்கள், இதில் மதிப்பெண்கள் கூட போடப்பட்டிருக்கும். ஸோ இதை பாருங்கள், வேதாகம் இதில் உங்களுக்காக இதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத எடுக்கும்போது அது ஒவ்வொன்றிலையும் 8 பாடங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த முதல் பாடம், 2வது பாடம், 3வது பாடம் இதெல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன். இதை கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், வேதாகமம் மற்ற புத்தகங்களைப் போல ஒரு புத்தகம் அல்ல அப்படிங்கிறது இருக்கும். இதில் நீங்கள் அழகாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா சின்ன சின்ன உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத ஒரு குழந்தை போல் நம்ம அழகாக கற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை மொத்தமாக இப்படி படித்து முடிச்சிட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த முடிவுகளை காட்டுகன்னு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தேர்வு எழுதுறது மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது அதில் கேள்விகள் வரும். நான் ஏற்கனவே கேள்விகளை என்ன பண்ணிட்டேன், பார்த்து அதற்கான பதில்களை போட்டு 70 மார்க் வாங்கியிருக்கிறேன். 10 கேள்விகள் கொடுப்பாங்க. அதில் 7 சரியான பதில்களை கொடுத்துருக்குறேன். 3 பதில்கள் தவறான பதில்களாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 70% இந்த பாடத்தில் மதிப்பெண் கிடச்சிருக்குது. திரும்பவும் பின்னாடி வர்றேன். பாருங்கள், எழுத்தாளர்களை குறித்து பார்ப்போம். இதில் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் இருந்தது. பாருங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர் யார் என்று கேட்டால் உடனே உங்கள் மனதில் வருகிறவர்கள் யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர், சார்லஸ் டிக்கன்ஸ், மார்க் ட்வைன், ஆமோஸ் அப்படின்ற கேள்வி வரும்போது நீங்கள் ஆமோஸை எண்ணியிருக்க மாட்டீர்கள்.
இவர் எல்லாராலும் நன்கு அறியப்பட்டவர் அல்ல, உலகத்துக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் அதிகமாக விற்பனையாகும் சிறந்த புத்தகத்தில் ஆமோஸ் ஒரு எழுத்தாளர் ஆவார். வேதத்தை எழுதுவதற்கு கடவுள் பயன்படுத்திய மனிதர்கள் ஒருவர் ஆமோஸ் ஆவார். அவரை குறித்து நமக்கு அதிகம் தெரியாது. அவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அல்ல, ஆனால் தேவனும் அவரை எழுத்தாளராக மாற்றினார். இவர் ஒரு மெய்ப்பர். அவரை பற்றிய காரியங்களும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். தேவனே வேதத்தின் ஆசிரியர், இளவரசர் மோசே வழிநடத்தினார், தாவீது ராஜா ஒரு ஆசிரியர், தானியேல் தீர்க்கதரிசி ஒரு ஆசிரியர், மீனவராகிய யோவான், பவுல் உபத்திரவப்படுத்தினவர் உபதேசம் செய்கிறவராக மாறினார் அப்படின்னு சின்ன சின்ன தலைப்புகளில் வரும். இதுலேயும் தேர்வு எழுதியிருக்கிறேன். அதில் 90% 9 சரியான பதில்களையும் 1 தவறான பதில்களையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இப்படி பார்த்துட்டே வந்தோன்னா ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ராஜாவை சந்தித்த மனிதர்கள், சாகும் நிலையில் இருந்த கள்ளன், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மனிதன், பலவீனமான பிளாத்து, தனது மனசாட்சியை கொன்ற மனிதன், காட்டி கொடுப்பவனாகிய யூதாஸ், 2 முறை பிறந்த மனிதன், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் குறிப்பாக இந்த லென்ட் பீரியடில் நாம் சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் சில காரியங்களை பிரசங்கம் செய்வதற்குமே கூட இது ரொம்ப பிரயோஜனமான பாடங்களாக இருந்தது. இதில் பிலாத்து பற்றி படித்தது, யூதாஸை பற்றி படித்தது, சாகும் நிலையில் இருந்த கல்வன், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மனிதன், எல்லாமே ரொம்ப பிரயோஜனமான பாடமாக இருந்தது. இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப எளிமையான ஆப், ரொம்ப பிரயோஜனமானது. இதில் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எந்த மொபைலில் வேணாலும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அழகாக லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் படித்த அத்தனையும் இதில் வந்துடும். சுயத்திற்கு மறித்தல், செயல்படும் பரிசுத்த ஆவியானவர், சரி, இப்படிப்பட்ட பாடங்கள் எல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் நடப்பில் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னா, அல்லது நடப்பு காலகட்டத்தில் நம்ம படித்து கொண்டிருக்கிற பாடங்கள் இதில் வரும். அதற்கப்புறம் முடிந்தது, நம்ம என்னென்ன பாடங்களை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வரும். இதில் பாருங்கள், மேலே செட்டிங்ஸ் இருக்கா, அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா குழுவில் சேர்வது, மொழி, இதற்கான புஷ் அறிவிப்புகள் இதெல்லாம் வரும். கைரேகை பயன்படுத்தி நீங்கள் படிச்சுக்கலாம். அதே போல் இந்த லாங்குவேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். அதாவது இத்தனை மொழிகளில் உங்களுக்கு இந்த ஆப் இருக்குது. அரபிக்லேருந்து ஆரம்பித்து ஹிந்தி வரைக்கும் இந்த பாடத்திட்டங்கள் இருக்குது, இலவசமாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த தீம் மாற்றிக்கலாம். பகல் நேரத்துக்கானது, இரவு நேரத்துக்கானது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திரும்பவும் நான் பேக் வரேன். மிக மிக எளிமையான ஒரு ஆப் தான், ஆனால் ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஆப் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், படிங்க, அதுக்கான தேர்வுகளை எழுதுங்க. இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி ஆகணும். இந்த மேலே இடதுபுறம் போட்டிருக்காங்க பாருங்கள், பைபிளை படித்து படிக்கவும். அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சுக்கணும். இந்த 1 பேதுரு 5-7 வசனங்களை கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டே இந்த பாடங்களை படிங்க. இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? நேராக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் டைப் பண்ணிவிட்டு எம்மாவுஸ் பைபிள் கோர்ஸ் அப்படின்றது பாருங்கள், அல்லது எம்மாவுஸ் பைபிள் ஆப், EMMAUS பைபிள் ஆப், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 2வது இருக்கிறது எம்மாவுஸ் பைபிள் அண்டு கோர்சஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான். இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். திரும்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ அப்டேட் கேட்குது, அப்டேட் கூட பண்ணிடலாம், அல்லது ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நான் ஏற்கனவே காமிச்சது போல் இது வரும். அனைத்தும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்துங்க. நிறைய பாடங்களை நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பாடத்தை முடித்த பிறகும் அடுத்தடுத்து புதிய பாடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும், இதை பார்த்த உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம், இலவசமாய் பெற்றோம், இலவசமாகவும் நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமான பதிவு என்று நீங்கள் கருதினால், உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு, விசேஷமாக கர்த்தருக்குள் இவங்க வளர வேண்டும் என்று நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து, இந்த வீடியோவையோ அல்லது அந்த குறிப்பிட்ட ஆப்பையோ நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு பகிரலாம். இது நாம் செய்கிற சின்ன சின்ன ஊழியமாக நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.